பேசுறதுக்கு யாருமே இல்லாமல் தனியாக உட்காந்துருந்தா கூட வாய் பேசலை, மௌனமாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள லட்சக்கணக்கான நினைவு எழுதே. அப்போ இது மௌனம் கிடையாது. தனிமையில் இருக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நினைவில் நம்மளை இழந்துடாம, எல்லா நினைவுக்கும் முதல் நினைவு நானுன்ற நினைவு தான். அந்த நானுன்ற நினைவு எங்கே உதிக்குது? மூச்சு கிளம்புற இடத்துலன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறது. அப்போ உள்ளுக்குள்ள எந்த நினைவோ தொண 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 தொணன்னு பேச்சு சத்தமே கேட்காம இருக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் மௌனம் எனப்படும். இப்படி சும்மா இருக்கிறதுக்குத்தான் ஞான திருஷ்டின்னு பேர். ஞானத்தின் மீது திருஷ்டியை வைக்கிறது. நம்மளுடைய இருப்பு தான் ஞானம். அந்த இருப்புல மௌனம் தான் எப்பவுமே இருக்கு. அந்த அமைதியில நிலை பெற்று இருக்கிறது. அந்த அமைதி மேல திருஷ்டியை வைக்கிறதுக்கு பேரு தான் ஞான திருஷ்டின்னு பேரு. இதுதான் சும்மா